திமுக ஏற்கிறதா என்று நான் கேட்கிறேன். திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்ட ஈவேராவின் கருத்துக்களை, அதே போல தமிழை காட்டுவராண்டி மொழி என்று சொன்னதை, தமிழ் படித்தால் உருப்பிட முடியாது என்று சொன்னதை, சிலப்பதிகாரம் ஒரு குப்பை இலக்கியம் என்று சொன்னதை திமுக ஏற்கிறதா? விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமானால் ஏற்பார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தனி ட்ராக் கொள்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே சௌகரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஈவேராவை விமர்சித்தால் மொத்தமாகத்தான் விமர்சிக்க வேண்டும். ஒரு மனிதர் இதெல்லாம் நான் என்ன அளவில் பார்க்கிறேன் என்றால், அவர் சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, மனிதர்களுக்குள் பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற கருத்தை நான் ஏற்கிறேன். நிறைய ஈவேரா முன்னுக்கு பின் முரணாக பேசியது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை பேசியிருக்கிறார். காங்கிரசும் காந்தியமும் ஒழிய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தேதி வாரியாக ஆதரவு இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளை பற்றி கொச்சையான முறையில் கம்யூனிஸ்டுகள் பொறுக்கி தின்பவர்கள் என்று வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நான் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கே வருத்தப்படுகிறேன். எவன் காலையாவது நக்கி பிழைப்பார்கள் என்று வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இதை கம்யூனிஸ்டுகள் ஏற்பார்களா? நான் கேட்கிறேன். காந்தியும் காங்கிரசும் ஒழிய வேண்டும் என்று சொன்னதை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏற்குமா? ஆகவே ஈவேரா நிறைய பேசியிருக்கிறார். இதற்கெல்லாம் தேதி வாரியாக ஆதாரம் இருக்கிறது. சீமான் அதனால்தான் இன்றைக்கு பல பேர் சமூக வலைத்தளங்களிலே ஈவேரா பேசியது முரசொலியில் அவர் பற்றி வெளிவந்த கார்ட்டூன் தீக்கா என்று காட்சி ஆரம்பித்தார்கள் அல்லவா? இவர்களெல்லாம் பதவிக்காக போனவர்கள், இவர்களையும் அந்த பொறுக்கி தின்பவர்கள் பட்டியலிலே ஈவேரா சேர்த்து இருக்கிறார். ஆகவே அவருடைய கடைசி பேச்சில் என்ன சொல்லி இருக்கிறார்? ஓட்டுக்காக என்ன வேணுமானாலும் செய்வார்கள் என்று பேசினார். கேவலமாக பேசியிருக்கிறார் திமுக காரர்களை. திமுக அதே போல முரசொலியில் ஈவேராவை காட்டமாக விமர்சித்து கார்ட்டூன்கள் போட்டிருக்கிறது. ஆகவே ஈவேரா ஒன்றும் அப்பழுக்கற்றவர் அல்ல, மகான் அல்ல, புனிதர் அல்ல. அவரை தாராளமாக விமர்சிக்கலாம், கூர்மையாக விமர்சிக்கலாம். அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரே அல்ல. சீமான் கருத்தில் பெரும்பாலானவற்றை நான் ஏற்கிறேன்.